டாக்டர் சுகர் சாப்பிட்டாலே டயபெட்டிஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? இதுக்கு உங்களோட கருத்து ப்ளீஸ். அது ஒரு மித்து தான். சுகர் சாப்பிட்டா டயபெட்டிஸ் வரும்ன்றது ஒரு மித்து தான். சுகர்ன்றது நம்ம டெக்னிக்கலாக சொல்கிறது, நம்ம எல்லாம் நினச்சிக்க சுகர்னா சர்க்கரை, ஸ்வீட்டான பொருள் தான். பட் ஆக்சுவலாக நீங்கள் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சுகர்னா நம்ம பாடிக்கு வேண்டிய ஒரு ஃபியூவல். நம்ம என்ன சாப்பிட்டாலுமே கடைசியில் வந்து சுகர் தான் ஆகும். ஆனால் எவ்வளோ நேரம் எடுக்கும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது நம்ம சப்பாத்தி சாப்பிட்டாலோ ராகி சாப்பிட்டாலோ சுகர் வராதுன்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்ற ஏரியாஸ் பஞ்சாப்லேயும், ராகி சாப்பிட்ற ஏரியாஸ் நீங்கள் மைசூர் அந்த சைட்லாம் போனீங்கன்னா அவங்களுக்கும் சுகர் இருக்குது. சுகர்ன்றது நீங்கள் அரிசி சாப்பிட்டாலோ ஸ்வீட் சாப்பிட்டாலோ சுகர் சாப்பிட்டாலோ மாத்திரம் சுகர் ஏறும்னு கிடையாது. எப்போ சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றீங்கன்னு தான் முக்கியம். இப்போ நீங்கள் சுகர் சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டாலே காலையில் எடுத்துக்கோங்க, மத்தியானம் எடுத்துக்கோங்க, நைட் அவாய்ட் பண்ணுங்கள், அளவோடு எடுத்துக்கோங்க. உங்கள் பாடி எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பாடி சுகர் ஹையாக இருக்குது, கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது டேப்லெட்னா சுகர் கம்மியாக எடுத்துக்கணும். உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியுது, உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஃபிசிக்கலாக இருக்குன்னா நீங்கள் காலையிலும் மத்தியானம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. பட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த எடுத்தால் உங்களுக்கு சுகர் ஸ்பைக் வருதுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி டயட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா பண்ணிக்கலாம்.